அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விழாவினுடைய தலைவர், பல்லடம் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், அன்பு சகோதரர் கண்ணையன் அவர்களே, முன்னிலை வகித்து அமர்ந்திருக்கக்கூடிய தன்னிலை போடாத தங்கங்கள், நர்மதா இளங்கோவன், குட்டி பழனிசாமி உள்ளிட்ட நண்பர்களே, வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய வாஞ்சியுள்ள சகோதரர் அன்பிற்கும் பாசத்திற்கும் ஐயா ராஜேஷ் கண்ணா அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்வில் கலந்து கொண்டு நம்மை எல்லாம் மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கக்கூடிய நகர்மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர், எங்களை எல்லாம் இந்த இடத்திற்கு உயர்த்தி விட்டிருக்கக்கூடிய ஏணி அண்ணன் ராமமூர்த்தி அவர்களே, எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களே, கோணங்கிவாடை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர், எங்கள் அன்பு சகோதரர், தமிழ் ஆர்வலர் மட்டுமல்ல, அந்த பகுதியில் வனம் என்று சொல்லி மிகப்பெரிய மகிழ்வனம் என்கின்ற அளவில் இயற்கை ஆர்வலராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அண்ணன் காவி பழனிசாமி அவர்களே, மற்றும் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஏன் ஆசிரியர் பெரியோர்களேன்னு சொன்னா, எல்லாரும் தமிழாசிரியர்கள். தமிழாசிரியர்கள் மத்தியில ஒரு கட்டுமான பொறியாளரான என்னை கொண்டு வந்து தமிழ் பேசுன்னு விட்டுருக்காங்க. தமிழாசிரியர்கள் மத்தியில தமிழ் பேசுன்னு சொல்லி ஒரு கட்டுமான பொறியாளர் என்னை கொண்டு விட்டுருக்காங்க. கொல்லந்தேர்வுல முடிஞ்ச அளவுக்கு ஊசி வித்து பாக்குறேன், வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல, நீங்க எல்லாம் தான் சொல்லணும். முதல்ல முதல்ல நாலடியார் மாதிரி பேசினாங்க எல்லாரும். அடுத்தது திருக்குறள் மாதிரி பேச சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க, ஆதிசூரி மாதிரி பேச சொன்னாங்க. நான் எனக்கு என்னன்னா 7 மணிக்குள்ள நான் முடிக்கணும்னு ஒரு திட்டம் வச்சிருந்தோம். அதை என்ன சொல்றது தெரியல அப்படின்னா, அப்படியே ராஜேஷ் ஐயாவை பார்த்து நான் என்ன பண்றது அப்படின்னா, என்ன நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே மகிழ்ச்சியா இருக்கு. அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன், ஒரு 15 நிமிடத்துல என்னுடைய செய்திகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல், இது நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அண்ணன் தெளிவா சொன்னாங்க. திருக்குறளுக்கும் கோவை பகுதிக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உள்ள சிறப்பை பத்தி சொன்னாங்க, கொங்கு தொடர்பை பத்தி சொன்னாங்க. திருக்குறள் என்பதே அரசம்பாளையத்திலிருந்து கிடைச்சதுதான். நம்ம கந்தப்பன் ஐயா வந்து மதுரையில சமையல்காரராக ஹாரிங்டன் பிரபுகிட்ட இருக்கும்போது, அது விறகு வைத்து எரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஓலைச்சுவடிகளில் ஒன்று. மிக அழகாக பார்த்த ஒரு கட்டுமானத்தோட சிறப்பா இருந்து அவருக்கு கல்வி அறிவு இல்லை. ஹாரிங்டன் பிரபுக்கும் அது தெரியாது. ஆனா சென்னையில் இருக்கக்கூடிய எல்லிஸ் என்பவர் பழைய ஓலைச்சுவடிகளை தேர்ந்தெடுத்து வச்சுட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு, சேர்த்து வச்சுட்டு